ரீசெண்ட் டேஸ்ல நம்ம வீடியோஸ்ல வரக்கூடிய கமெண்ட்ஸ்லாம் படிச்சு பார்க்கும்போது Vivo T4 Proக்கு ரிவ்யூக்கு வெயிட் பண்றோம் ப்ரோ, எப்போ போஸ்ட் பண்ண போறீங்கன்னு ரெகுலரா கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு T4 Pro ரிவ்யூ பண்றது மட்டும் இல்லாம இதுக்கு பதிலாக வேற என்ன டிவைஸ் வாங்கலாம், இந்த டிவைஸ்ல என்னெல்லாம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்ற டீடைல் ஃபுல்லாவே இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். மேலே க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா பாக்ஸோட ஃப்ரண்ட்ல Vivo T4 Pro அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் மற்ற டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எடுத்தோடனே மொபைல் தான். மேலே இருக்க அந்த ரேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு மொபைலை டர்ன் ஆன் பண்ணிடலாம். IMEI ஸ்டிக்கர் வந்து செப்பரேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலோட போட்டு ஃபிட் ஆகுதான்னு செக் பண்ணும்போது இந்த எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் பம்ப் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். மொபைல்லாம் கீழே போடுறோம் அப்படின்னும் போது டேமேஜ் வந்து நல்லாவே ப்ரொடெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. 90 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு டைப் சி கேபிள் வருது. அண்ட் ஃபைனலாக சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் மொபைலோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது உங்க கண்ணு முன்னாடி 2 Vivo மொபைல் வச்சிருக்கேன். இந்த டிசைனில் ஏதாவது டிஃப்ரெண்ட் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இந்த நார்மலாக 6 வித்தியாசங்களை கண்டுபிடிங்கன்னுவாங்கல்ல, அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 2 வித்தியாசம் தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஜைஸ்ன்னு எழுதியிருக்கிறது Vivo V60. இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஒரு T4 Pro தான். இந்த T4 Pro அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைட்டா கையில் எடுத்து இந்த மாதிரி ஷேக் பண்ணீங்க அப்படின்னா T4 Proல வந்துட்டு இந்த கிரேடியன்ட் ஃபீல் வர்ற மாதிரி ஸ்ட்ரிப்பா வந்து கொடுத்துருக்காங்க. அது லைட்டா க்ளோ ஆகுற மாதிரியான ஃபீல் வருது. அதை வச்சு தான் நீங்க வித்தியாசம் கண்டுபிடிச்சிக்க முடியும். பட் இருந்தாலும் பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. கலர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில் இருக்கிறது கோல்டு கலர் இருக்கு. இன்னொரு ப்ளூ கலர் வேரியண்ட்டுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தவிர பேக் சைடில் ஃபிங்கர்ஸ்லாம் படுது அப்படின்னும் போது அந்த ஸ்மெட்ஜஸ்லாம் வந்து பட தான் செய்யுது. ஆனால் லைட்டாக தான் இருக்கு, பெரிய லெவலில் தெரியல. சிங்கிள் ஹேண்ட்ல ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது திக்னஸ் 7.53 mm, வெயிட் 192 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. கையில ஹோல்டு பண்றதுக்கு பெட்டரா இருக்கிற மாதிரி லெஃப்ட்லயும் ரைட்லயும் பாத்தீங்கன்னா லைட் கர்வ் மாதிரி கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கு. சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றதுக்கு பெட்டரா தான் இருக்கு. வெயிட் பேலன்ஸுமே வந்து நல்லா தான் பண்ணிருக்காங்க. IP68 இருக்கனால அதை டெஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லி இந்த மாதிரி தண்ணியில தான் போட்டு வாஷ் பண்ற மாதிரிலாம் பண்ணியிருந்தோம். அப்படி இருந்துமே போனுக்கு எந்த ப்ராப்ளமே வரல. அண்ட் IP69 ஃபோர்ஸா தண்ணி அடிச்சு காட்டணும் அப்படின்றனால போர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா, பேக் சைடு எல்லா இடத்துலையுமே அடிச்சு பார்த்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே தண்ணி உள்ள போல. இது வரைக்கும் ஃபோனுக்கு எந்த ப்ராப்ளமே வரல. நான் டெஸ்ட் பண்றேன் அப்படின்றனால நீங்களும் புது ஃபோனை வாங்கி தண்ணிக்குள்ள போட்டு டெஸ்ட் பண்ணாதீங்க. தெரியாம தண்ணியில விழுந்துருது அப்படின்னா எடுத்துட்டு தொடச்சிட்டு யூஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாட்டம்ல டியூவல் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்களுமே வருது. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல டாப்ல இருக்கக்கூடிய இயர் பீஸ்மே வந்து ஸ்பீக்கரா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸ்டீரியோ எஃபெக்ட்டுமே வந்து பெட்டரா தான் இருந்தது. டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் ஒன்னும் IR பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேக் சைடுல ஆரா லைட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1,20,000 பேருக்கு மேல நம்மளோட டெலகிராம் சேனல்ல 6 வருஷமாவே இருந்தாங்க. இப்போ சடனா பாத்தீங்கன்னா சேனலை பிளாக் பண்ணிட்டாங்க டெலகிராம்ல. அதனால புது சேனல் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், லவுட் பஸர் அப்படின்னு சொல்லி. நீங்க புதுசா இருந்தாலும் சரி, இல்ல ஆல்ரெடி ஃபாலோ பண்ணாலும் சரி, அகைன் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ அமேசான் பிளிப்கார்ட்ல வேற சேல் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் புதுசா வரும் அப்படின்றத அதுல தான் லைவ் அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய குவாட் கர்வ் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 4 பக்கமே கர்வ் இருக்கும். இதனால பெசல்ஸ்மே பாத்தீங்கன்னா நல்ல மினிமம் பெசல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி 6.77 இன்ச் ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. 10 பிட் டிஸ்பிளே. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சில எல்லாம் பாத்தீங்கன்னா 1.5K டிஸ்பிளே பல பிராண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. இவங்க ஃபுல் HD தான் யூஸ் பண்ணிருக்காங்கன்றது ஒரு சின்ன குறை தான். அண்ட் அதை தவிர 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 6090 120 Hz வரைக்குமே மூவ் ஆகுது. யூஸ் பண்றதுக்கும் நல்லாவே டிஸ்பிளே ஸ்மூத்தா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. யூடியூப்ல எல்லாம் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு அவுட்புட் தான் கிடைச்சிருந்தது. ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டைமண்ட் ஷீல்டு கிளாஸ் கொடுத்துருக்கோன்றாங்க. பட் ப்ரொடெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. பட் இருந்தாலும் இவங்க ஸ்பெஷலா என்ன சொல்றாங்கன்னா ஷாக் ரெசிஸ்டன்ட்டோட அந்த மொபைல் இருக்குன்றாங்க. மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேட்டோட வரனால இதனால போன் தெரியாம கீழே விழுந்துட்டாலும் கூட பெரிய லெவலில் டேமேஜ் ஆகாம ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5000 nits வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் நான் டைரக்ட் சன்லைட்ல கூட போய் யூஸ் பண்றேன். பிரைட்னஸ் நல்லாவே மெயின்டைன் ஆயிட்டு டிஸ்பிளே பார்க்கறதுக்குமே பக்காவா இருந்தது. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அது சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்டா இருக்கட்டும், பிரைட்னஸா இருக்கட்டும், எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 1.5K டிஸ்பிளே கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பேட்டரி டெஸ்டிங் பண்ணி ரிசல்ட் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6500 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 1 to 10% சார்ஜ் ஆக 9 மினிட்ஸும், 25% சார்ஜ் ஆக 19 மினிட்ஸும், 50% சார்ஜ் ஆக 36 மினிட்ஸும், 75% சார்ஜ் ஆகிறதுக்கு 54 மினிட்ஸும், 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 67 மினிட்ஸ் தான் டைம் எடுத்துக்கிச்சு. ரியல்
ரியலாகவே இந்த அளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்தது, இந்த அளவுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக கொடுத்து குயிக்காக வந்து நமக்கு சார்ஜ் ஆகிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது நீங்கள் நார்மலான ஒரு யூஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 1.5 நாளைக்கு மேலேயே கூட உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும். கொஞ்சம் ஹெவி யூஸராக இருக்கீங்க அப்படின்னாலுமே 1 டேக்கான பேட்டரி லைஃப் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஃபன் டச் ஓஎஸ் 15 ஆண்ட்ராய்ட் 15 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக ஆகஸ்ட் மந்த் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க ப்ராமிஸாக கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாட் கேம்ஸ் அண்ட் ஹாட் ஆப்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கூட நம்ம போய் டிசேபிள் பண்ணிக்கலாம். பட் இந்த பிரைஸ் ரேஞ்சில் கொடுக்காம இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமான ஃபீல் கிடைக்கும். இதை தவிர ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏஐ ஸ்க்ரீன் டிரான்ஸ்லேஷன், ஏஐ நோட் அசிஸ்டன்ட் இருக்கு. அப்புறம் அந்த சர்க்கிள் டு சர்ச்சையும் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. அது எல்லா ஃபோன்லையும் வந்துருச்சியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 6, Bluetooth 5.4 அண்ட் 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 11 பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேமராக்கு வந்தோம் அப்படின்னா டி அப்படின்னாலே என்ன, டர்போ சீரிஸ் தான். பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் இந்த இடத்துல கேமராலையுமே நல்ல ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பட் ரியல் லைஃபுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. போட்டோ எட்ஜ் டிடெக்ஷனும் பெட்டரா இருக்கு. நல்ல இமேஜ் ஷார்ப்பாகவும் இருக்கு. குறிப்பா பியூட்டி மோடுமே சூப்பரா இருக்கு. இதுலயே வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 4K 30 FPS கொடுத்துருக்காங்க. 1080p 60 இல்லாட்டி 30 FPS உங்களால வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது 50 மெகா பிக்சல் சோனியோட IMX 882 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்பேச்சர் வேல்யூ 1.79 வருது. OIS சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது இல்லாம இன்னொரு 50 மெகா பிக்சல் அதே சோனி சென்சாரோட பார்த்தீங்கன்னா 3x அளவுக்கு டெலிஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வித் OIS சப்போர்ட்டோட வருது. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுக்கல, அது எனக்கு ஓகே. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நான் மெயின் கேமரா இல்லாட்டி டெலிஃபோட்டோ கேமரா தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதனால 3x அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி எல்லாம் போர்ட்ரேட் போட்டோஸ் எடுக்கிறோம் அப்படின்னும் போது அந்த அவுட்புட் ரொம்பவே பெட்டரா இருக்கிற ஒரு ஃபீல் தான் வந்து கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் இல்லாத குறை இல்லை. பட் நிறைய பேர் அல்ட்ரா வைட் ஆங்கிள்லையும் போட்டோ எடுக்கலாம். அந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் இந்த இடத்துல கொடுத்துருந்து ஒரு 3 கேமரா கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராகவே இருந்திருக்கும். இன்னும் கேமரா சைடு வந்துட்டு அது ஒரு சின்ன குறையா தான் இருக்கு. கனெக்ட் காட்டின 3 கேமரா அப்படின்றதுக்காக 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்ல வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 4K 30 FPS தான் கொடுத்துருக்காங்க. ஐயோ என்னையா பண்றீங்க, ஏதோ ஃப்ரண்ட்னா கூட பரவாயில்ல, பேக்லையும் இப்படி பண்றீங்களேன்ற மாதிரி 60 FPS மிஸ் ஆனது ஒரு குறையா தான் இருக்கு. ஏன்னா vlog அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது 60 FPSல எடுத்தா சூப்பரா இருக்கும். அண்ட் 1080p 60 and 30 FPS வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஓகே தான். இப்போ மோஸ்ட்லி எல்லா ஃபோன்ஸ்லயும் வர்றது தான். ஓவரால் கேமரா சைட் பார்க்கும்போது ஒரு பெஸ்ட்டான கேமரா அவுட்புட் தான் கொடுக்குது. என்ன ஒன்று இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா மட்டும் இல்லை. ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏஐ ரிஃப்ளெக்ஷன் ரிமூவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஐ எரேசர் எப்பயும் கொடுக்குறது தான். அண்ட் இது இல்லாமல் ஒரு சின்ன ஃபோட்டோவாக இருக்குது, அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா ஏஐ இமேஜ் எக்ஸ்பேண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஐ மேஜிக் மூவ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ட்டை மட்டும் இந்த மாதிரி ஈஸியாக வந்து மூவ் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே ஏஐ ஃபோட்டோ என்ஹான்சர் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு, டர்போ சீரியஸ் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது T3 Pro லாஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா Snapdragon 7 Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட அப்கிரேடாக வந்துட்டு Snapdragon 7 Gen 4 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் இதே ப்ராசஸர் தான் பார்த்தீங்கன்னா விவோட V60 Proலையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. பெஞ்ச் மார்க் வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். அன்டு ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 1 மில்லியன் அபோவ் வந்து கிடச்சிருக்கு. கீக் பெஞ்சை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோர் வந்துட்டு 1248 வந்திருக்கு. மல்டி கோர் வந்துட்டு 3622 வரைக்குமே போயிருக்கு. CPU த்ராட்லிங்கை பொறுத்த வரைக்கும் 75%, வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 70.2% தான் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இது கம்மி தான். அண்ட் அதை தவிர நம்ம டெஸ்ட் பண்ண வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR4X தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மோஸ்ட்லி எல்லா டிவைஸ்லையும் இந்த பிரைஸ் ரேஞ்சில் 5X யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு குறையா இருக்கு. UFS 2.2 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜ் டைப்பில். மோஸ்ட்லி நிறைய இடத்துல டர்போன்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த T சீரிஸை வந்துட்டு. இந்த இடத்துல கேம் பிளேக்கு இவங்க பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரியே தெரியல. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா BGMI கால் ஆஃப் டியூட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா 60 FPS தான் மேக்ஸிமமே வந்து ரீச் பண்ணுது. அட்லீஸ்ட் ஒரு 90 வரைக்கும் ரீச் பண்ணியிருந்தா கூட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் அதை தவிர கேம் பிளே அப்படின்னு வரும்போது எந்த இடத்துலையும் லேக் இருக்கிற மாதிரியோ ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் நான் வந்து பார்க்கல. பட் கேமிங்க்குன்னு டார்கெட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் ஓவராலை பற்றி பேசும்போது இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓவராலாக இந்த ஃபோன் எந்த அளவுக்கு இருந்துச்சு, என்ன ஆல்டர்னேட் ஃபோன் இருக்கு, என்ன பிரைஸ்ன்றதை பார்த்துடலாம். ஆக்சுவலாக போன வருஷம் இவங்க லான்ச் பண்ணியிருப்பாங்கல்ல Vivo T3 Pro, அதோட நார்மலாக நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னாலே ஓவராலாக எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான அப்கிரேடாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஈவன் ப்ரைஸ்லேயும் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நார்மலாக அது வந்து 25,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த Vivo T4 Pro 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 28,000 ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு பார்த்தோம்னா ரியலாகவே ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் விவோவில் தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒர்த்தா இருக்கும். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா சைடும் நல்லா பண்ணியிருக்காங்க. டிசைன் வைஸுமே IP68 69 கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்கு. டிஸ்பிளே சைடுமே சூப்பராக இருந்தது. பேட்டரி லைஃப்மே பெட்டராக இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையுமே இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது கேமருக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கேமர்ஸுக்கு கண்டிப்பாக இது செட் ஆகாது. ரீசன் என்ன அப்படின்னு
அப்படின்னு பாத்தீங்கன்னா 27,000 ரூபாய் கிட்ட பிரைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க டெய்லி அப்பப்ப கேம் பிளே பண்ணுவீங்கன்னா தாராளமா வந்து கேம் பிளே பண்ணலாம். ஹீட்டிங் இஷ்யூ இந்த மாதிரி எதுவுமே இல்ல. டெய்லி யூஸ் பண்றதுக்குமே நல்லாவே இருக்கு. கேமிங் மொபைல் தான் வேணும் அப்படின்னா இதே 28,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு எக்கச்சக்கமான மொபைல் இருக்கு. இல்ல ப்ரோ நான் விவோ வாங்கல, வேற என்ன டார்கெட்டடா இந்த பிரைஸ் ரேஞ்சில் வாங்கலாம் அப்படின்னா OnePlus Nord CE5 மொபைல் வாங்கலாம், இல்ல Moto H60 Pro மொபைல் வாங்கலாம். இதே மாதிரி ஸ்பெக், இதே ப்ராசர், கேமிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோன் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா ரியல்மியோட P4 Pro கூட இருக்கு. 25,000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் வருது. ஆல்டர்னேட் டிவைஸ் இல்லாம இல்ல, பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபெக்டா இருக்கணும், விவோல ஒரு நல்ல ஃபோன் வேணும்னா ரியலாவே இது ஒரு பெஸ்ட் ஃபோனா தான் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லையா அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்ன மொபைலை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டேக் ப்ராடக்ட்ல ஆட் பண்ணிருக்கேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இல்ல புது மொபைல்லாம் வர்றதுக்குலாம் என்ன ஆஃபர்னு தெரிஞ்சுக்கணும், டிஸ்கவுண்ட் ஏதாவது வருதான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் லவுட் பஸர் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலயும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.